ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் பேக் டு சர்வீஸ் லாக். நான் உங்கள் சவிதா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா கேரட் குலாப் ஜாமுன் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ வந்து இதுக்கு நான் வந்து ஒரு 3லேருந்து 4 கேரட் நல்லா பெரிய கேரட்டாகவே எடுத்திருக்கேன். இது இது நம்ம வெயிட் கணக்குன்னு பார்த்தோம்னா ஒரு 200 to 300 கிராம்ஸ் வரும். 1/2 கிலோவுக்கு கம்மியாக தான் வரும். இது நான் செய்கிறது வந்து ஒரு 3லேருந்து 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறேன். இதை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி மிக்சர் ஜாரில் போட்டு ஒரு டம்ளர் பச்சை பாலை ஊற்றணும். நான் காய்ச்சின பால் ஊற்றலை, ஏன்னாக்கா நம்ம அதை குக் பண்ண போகிறோம், நல்லா வேக வைக்க போகிறோம். ஸோ அதனால் அதில் பால் குக் ஆகிடும். இதை நம்ம இப்படி அரைச்சிட்டு நல்லா கடாயில் வந்து ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் நெய், நல்ல நெய்யாக நம்ம ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சிருக்க விழுது இருக்கு இல்லையா, அதை அதில் போட்டு நல்லா கலரிட்டே இருக்கணும். நல்லா கலரும் போது உங்களுக்கு அந்த பால் அதில் நிறைய இருக்கிறதுனால அந்த பால்லே வந்து அந்த கேரட் நல்லா வெந்துடும். ஸோ அப்போ நல்லா வெந்து வர டைமுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அதில் வந்து மில்க் மேட் ஆட் பண்ணணும். நான் வந்து இதில் சுகர் சேர்க்க போகிறதில்ல, மில்க் மேடு தான் இதுக்கு ஸ்வீட்னஸ்க்கு. மில்க் மேடு தான், நான் வந்து சுகரே சேர்க்க போகிறது கிடையாது. ஸோ இந்த மில்க் மேடு வந்து நான் வந்து ஒரு சின்ன அந்த கடையில் விற்கும் இல்லையா, சின்ன டப்பா, அந்த மில்க் மேடு தான் வாங்கினேன். அதில் நான் ஹாஃப் இதுக்கு ஊற்றிட்டேன், ஹாஃப் வந்து ரபடி செய்யறதுக்காக அதுக்கு நான் ஹாஃப் எடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போ இந்த மாதிரி மில்க் மேடு ஊற்றிட்டு அப்புறம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு ஒரு அரை கப் அளவுக்கு, ஓரளவுக்கு குவான்டிட்டி இருக்கக்கூடிய ஒரு கப்பில் ஒரு அரை கப் அளவுக்கு ரவையை சேர்த்து நல்லா கலரி விட்டுட்டேன். அப்போது ஒரு அரை டம்ளர் பாலும் சேர்த்துட்டு, அப்போ அந்த பால் வந்து ரவையை நல்லா வேகிற அளவுக்கு அந்த பால் ஊற்றுனாக்கா போதும். அதில் நட்ஸ்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நட்ஸை போட்டுட்டு பாலை நல்லா கொதிக்க வச்சு, இப்போ நம்ம ரபடி செய்யறதுக்கு பாலை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் ஏலக்காய் தூள் போட்டு இருக்கிற மிச்ச மில்க் மேட் இருக்கு இல்லையா, அதை அதில் ஊற்றிட்டு இதுலேயும் கொஞ்சம் நட்ஸ் கட் பண்ணி வச்சுருந்தா அந்த நட்ஸை அதில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்கும் போதே அது அப்படியே நல்லா ஒரு மாதிரி திக்காக வரும். பாருங்கள், இப்போ நல்லா திக்காக இருக்குங்களா. இதை இப்போ ஒரு இந்த பவுலில் ஊற்றிட்டு நான் எடுத்து ஓரம் வச்சுட்டு அதை டிஸ்டர்ப் பண்ணாமல், ஸோ அதுக்குள்ளே இந்த இது செஞ்சு எடுத்து ஓரம் வச்சோம் இல்லையா, அந்த கேரட்டை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சோம் இல்லையா, அதுவுமே வந்து நல்லா இப்போ ஆறி இருக்கும். இப்போ கையில் நல்லா நெய்யை தடவிட்டு இந்த மாதிரி நமக்கு என்ன சைஸில் பால் வேணுமோ அந்த சைஸில் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒரு பால்ஸாக நம்ம வந்து அந்த அந்த ரபடி செஞ்சுருக்கோம் இல்லையா, அதில் போடணும். போட்டாக்கா சூப்பராக இருக்கும். இது லிட்ரலி ஒரு ரசகுல்லா, ரசமலாய் அந்த டேஸ்ட்டில் தான் இருக்கும். சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் அதுக்கப்புறம் இதை மிஸ் பண்ணவே மாட்டீங்க. பாருங்கள், அந்த பால் எவ்வளோ திக்காகிடுச்சு. கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கே திக்காகிடுச்சு. இதை நீங்கள் ஒன்று ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும்போது இன்னும் திக்னஸ் கொடுக்கும். உங்களுக்கு ஒரு ரசமலாய் சாப்பிட்ற ஃபீல் தான் இருக்கும். பட் அது கேரட்டில் சாப்பிட்றோம், அவ்வளோதான். இதில் கொஞ்சம் மேலே நட்ஸ் எல்லாம் போட்டு கார்னிஷ் பண்ணி அப்படியே எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஒரு 2 to 3 ஹவர்ஸ். இது 2 to 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருந்ததுன்னு நான் வந்து ரெஃப்ரிஜிரேட்டரில் 1 hour or 2 hours வச்சு இப்போ வச்சுருக்கேன். இது எப்படி இருக்குது நம்ம டேஸ்ட் பண்ணலாம். சூப்பராக இருக்குங்க. நம்ம எப்பவுமே ரசமலாய் தான் இந்த டேஸ்ட்டில் சாப்பிட்ருக்கோம். கேரட்டில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குது. டெஃபினெட்லி நீங்கள் ட்ரை பண்ணியே ஆகணும். மஸ்ட்டு ட்ரை இது. சூப்பராக இருக்குது. கிட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டெசர்ட்டுன்னு சொன்னால் இதுதான் ஞாபகம் வரும் உங்களுக்கு. இதை வந்து நீங்கள் டெஃபினெட்லி ட்ரை பண்ணி ஆகணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே. பாய்.